தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவ கல்லூரியில் யூஜி ப்ளஸ் பிஜி கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டா எவ்வளோ, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அவங்களுக்கு எவ்வளோ கோட்டா அப்படிங்கிற இந்த ஃபிக்ஸேஷன் அப்போர்ஷன்மெண்ட் மீட்டிங் நடந்தது. தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவ கல்லூரியில் இருந்து அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் பேசி அந்த நல்லபடியாக சுமூகமாக அந்த அப்போர்ஷன்மெண்ட் சீட் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த வருஷம் எந்தவித சிக்கல் இல்லாமல் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் யூஜி எம்பிபிஎஸ் மற்றும் பிஜி கோர்சஸ்க்கான அட்மிஷன் சுமூகமாக நடக்கும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் அரசு மருத்துவமனையும் பார்வையிட்டோம். இங்கே நடக்கிற முதல் விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லலாம்னு பார்க்குறேன். நல்ல விஷயங்கள்ல ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இங்கே இருக்கிற அம்மா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஸ்கீம் உண்மையிலேயே ரொம்ப தனியார் தரத்திற்கு இணையாக இருக்கிறது. இங்கே மக்கள் குறைந்த விலையில் அனைத்து டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பான சேவையை மக்களுக்கு அளிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுற அளவுக்கு இங்கே இருக்கிற டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு திஸ் ஷோஸ் இது எதை காட்டுதுன்னா இங்கே இருக்கிற இந்த குவாலிட்டி இருக்குது, அதை தான் காட்டுது. இந்த நேரத்தில் அந்த அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அந்த சென்டரில் பணிபுரியும் அனைத்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சென்டர். இங்கே கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி மற்றும் அனைத்து ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ சிகிச்சை இங்கே கிடைக்குது. இங்கே அனைத்து ஆன்காலஜி புற்றுநோய் சிகிச்சையும் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறது மாதிரி ஒரு பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு வர தயங்குவதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சுத்தமின்மை ப்ளஸ் அந்த கூட்ட நெரிசல் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம், அரசு மருத்துவமனையில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் நம்ம வீட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கான இங்கே இருக்கிற கான்ட்ராக்டர்ஸையும் நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க ஜிஹெச்சில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமை 8 முறை நம்ம கிளீன் பண்ணணுங்கிறது தான் ஒரு கான்ட்ராக்ட் விதிமுறைகள். அதுபடி நம்ம நடக்குதா என்பதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நான் பொதுமக்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இது உங்கள் ஃபெசிலிட்டி, உங்கள் மருத்துவமனை. இது நம்ம வீட்டில் எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி உங்களோட ஒத்துழைப்பும் இருந்தால் இன்னும் நம்ம வந்து சுகாதாரமாக சுத்தமாக பார்த்துக்கலாம். சார், இந்த மருத்துவமனையில் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக பேஷண்ட்ஸ் வராங்க. வெயிட்டிங் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. 12 o'clock ஓபி முடிஞ்சிச்சுன்னா டாக்டர்ஸ் போயிடுறாங்க. பேஷண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஃபர்தராக நம்ம டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அப்பாயின்மெண்ட். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2500லேருந்து 3000 பேர் வந்துட்டு இருக்காங்க. நீங்களே சொன்ன மாதிரி அதிக அளவுக்கு நோயாளிகள் வராங்க. இது இருக்கிற கார்டியாலஜிஸ்ட் நம்பர் போதுமானதாக இல்லைங்கிறதான் இது எந்த அளவுக்கு மேலும் நம்ம அதிகப்படுத்த முடியுங்கிறத பார்த்து பேசி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். விரைந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 days 12 days 15 days ஆகுது ஃபுல் பாடி செக்அப் டேட் வாங்குறதுக்கே அப்படின்ற ஒரு கோரிக்கை. இல்ல, அது உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு, சீப்பாவும் இருக்கு. அப்படிங்கறதுனால மக்கள் நிறைய பேர் இங்க இருக்கிற டிமாண்ட் இருக்கு. நாங்க இதே மாதிரி வேற இடத்துல எப்படி இன்னொரு இடத்துலயும் இதே மாதிரி சென்டரை கொண்டு வர முடியுமாங்கிறத பத்தி நாங்க கலந்து பேசி கூடிய விரைவில் அது மாதிரி இன்னொரு சென்டரும் இது மாதிரி ஓபன் பண்றதுக்கு நாங்க அனைத்து முயற்சிகள் நாங்க எடுக்கிறோம். இல்லை, நாங்கள் மின்சாரத்துறை அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கோம். குறிப்பாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரத்தின் மூலமாக இயங்கக்கூடிய உயிர் காக்கும் கருவிகள் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வென்டிலேட்டர் நிறையா இருக்குது. அதனால் நாங்கள் ஸ்பெஷலாக மருத்துவமனைக்கு மட்டும் அந்த மின் தடை ஏற்படக்கூடாதுங்கிறத நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஒருவேளை ஏற்பட்டால் அதுக்கான பேக்கப் ஜென்ரேட்டர் வசதியும் அனைத்து மருத்துவமனைக்கும் இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறோம். திருச்சி செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் எப்போ சார் அறிக்கை வரும்? அதை விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு சார்?
பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் மட்டும் இன்னும் வரல. அது வராதனால நம்ம இன்னும் முழுமையான ஒரு முடிவை நமக்கு சொல்ல முடியல. இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் வந்தோன்னா நாங்கள் அதை பற்றி சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் மெடிசன் மேல தான் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஃபைனல். ஏன்னா அவங்க சைடுல என்ன சொல்றாங்க, எல்லா விசாரணையும் போல கடைசியில ட்ரக் மேல வந்து பழி போட்டுறாங்க. மருத்துவர்கள் மேல தவறு இருந்தா கூட கடைசி கட்டத்துல ட்ரக் மேல பழி. இல்லை, அது வந்து இன்னும் அந்த ட்ரக் மேலே தான் காரணம் அப்படின்னு சில ஊடகங்களில் வந்தது. அது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊடகங்களும் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் பேசும்போது எல்லாமே இந்த ஆட்சி 3 மாதத்தில் கலந்துரும், 6 மாதத்தில் கலந்துரும், அந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா நாங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்க ரெடி. அவங்க ரெடியா இருக்காங்களா சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. அது ஒருவேளை அது மாதிரி நடந்தா, அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 5 ஆண்டுகள் ரொம்ப இந்த ஆட்சி நீடிக்கும். ஒருவேளை எப்ப நடந்தாலும் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு எந்த வித காசும் இல்லை. 5 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணிலாம் நம்ம ஜெயிச்சு மினிஸ்டர் ஆயிருக்கோம். ஆனால் அவங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு நமக்கே தெரியும். அந்த அந்த நம்பிக்கை இருக்கா, அந்த துணிச்சல் இருக்கா, நீங்க அவங்களே கேட்டு சொல்லுங்க. மீண்டும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு. இல்ல இல்லம்மா, அது தவறான செய்தி வந்தது, அதனால சொன்னேன். இல்லம்மா, அதுதான்மா, அது தவறான இன்புட்னால வந்தது. அது தவறு இல்லைன்னு, அது தவறு தான்.